அண்ட சராசரத்தின் ஆதி மூலம் மனிதன். அவன் கடந்து வந்த பாதை 21ஆம் நூற்றாண்டின் கடவுள். இது ஒரு வித்தியாசமான தொகுப்பு. ஆதி முதல் அந்தம் வரை மனிதனின் வரலாறு, மனித குலத்தின் வரலாறு காண்போமா? இன்று அறிவியல் தொழில்நுட்பத்தின் வளர்ச்சி புதிய உச்சத்தை அடைந்துள்ளது. உலகின் பெரும்பான்மை மக்கள் தொகை நவீன தொழில்நுட்பங்களின் உதவியுடன் உயிர் வாழ்கிறது. இவை மக்களுக்கு உணவு, தண்ணீர், சுகாதாரம், பாதுகாப்பான வசதி, பொழுதுபோக்கு மற்றும் பலவற்றை வழங்கியுள்ளன. மனித இனமானது வரலாற்றுக்கு முந்தைய காலத்தில் தொடங்கி இன்று வரை தொடரும் காலப்போக்கிலான கற்றல் நடைமுறை மூலம்தான் இத்தனையும் அடைந்துள்ளது. தேவைகள், வசதிகளுக்கு அப்பால் விஞ்ஞானிகள் பல்லாண்டு கால மர்மங்களுக்கு விடை கண்டுள்ளனர். உதாரணமாக, உயிரின் தோற்றம் குறித்து மனிதனின் ஆர்வம் பதிவு செய்யப்பட்ட வரலாறு முழுவதும் ஆவணப்படுத்தப்பட்டுள்ளது. பல பண்டைய தத்துவவியலாளர்கள் உயிரின் தோற்றம் குறித்து நமது சொந்த கோட்பாடுகளை கூறியுள்ளார். ஆதாம் ஏவாள் கதை அவற்றில் ஒன்று. இந்த கேள்விக்கு அறிவியல் பூர்வமான விடை காண ஆய்வாளர்கள் வரலாற்று காலத்திற்கு முந்தைய மனித படிவங்களை ஆராய்ச்சி செய்துள்ளனர். விரிவான ஆராய்ச்சிக்கு பிறகு மனித இனம் குரங்கிலிருந்து நீண்ட காலத்தில் மெதுவாக தோன்றியது சந்தேகத்திற்கு இடமின்றி முடிவுக்கு வந்துள்ளனர். ஏதோ ஒரு சக்தி அதை தோற்றுவிக்கவில்லை, மாறாக மனிதனின் கற்பனைத்தான் கடவுள் என்று அழைக்கப்படும் மனிதனை மீறிய பல வகை சக்திகள் உருவாக்கியது. கடவுள் உருவான கதை விளக்க முடியாத நிகழ்வுகளை விளக்க ஏன், எப்போது, எப்படி மதமும் தெய்வங்களும் விரும்பத்தகாத விளக்கங்களாக ஆயின என்பதை நவீன அறிவியலை பயன்படுத்தி விளக்குகிறது. கடவுள் என்ற காணாத சக்தியின் முன்னால் மக்களை மண்டியிடச் செய்ய எந்த வகையான மனித துன்பங்களையும் அத்தகைய தேவையை உருவாக்கின? யார் நெறிகளையும் வழிபாட்டு முறைகளையும் பண்டைய கோட்பாடுகளையும் உருவாக்கியது? இயற்கையின் மர்மங்கள் எப்படி புனித சக்திகளாக உருவாகின? இவற்றுக்கு விடை காணவும் அதற்கு தொடர்புள்ள மற்ற கேள்விகளுக்கு விடை காணவும் பல்வேறு புத்தகங்களில் இருந்து மனிதனின் மத செயல்பாடுகள் பற்றி ஒரு சிறிய வரலாற்று தொகுப்பு தான் இது. மனித இன ஆராய்ச்சி மற்றும் கடவுள் மதங்களின் உருவாக்கம் குறித்து வரலாற்று உண்மைகள். மனித இனம் தோன்றிய சகாப்தத்திலிருந்து இது துவங்குகிறது. பெரும்பாலான ஆராய்ச்சியாளர்கள் மனித இனம் 2 லட்சத்திலிருந்து 4 லட்சம் ஆண்டுகளுக்குள் உருவாகினதாக உறுதியாக கூறுகிறார்கள். அந்த சகாப்தத்தில் மனிதர்கள் சிறு நாடோடிகள் குழுக்களாக வசித்தனர். இது ஏறத்தாழ இன்றைய மனித குரங்குகள் வசிக்கும் முறையை ஒத்துப்போனது. அவர்கள் அப்போது மொழியை உபயோகிக்கவோ, உடை அணியவோ அல்லது நெறிமுறைகளையோ கற்றிருக்கவில்லை. அநேகமாக அவர்களுக்கு பேய்களையும் தெய்வங்களையும் தெரியாது. சுமார் 1 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு பேச்சு மொழி என்ற அற்புதமான கண்டுபிடிப்பு மனித இனத்தின் விதியையே மாற்றியது. அதன் பிறகு மனிதர்கள் தம்மை சுற்றி நடப்பவற்றை விவாதிக்கவும் ஆய்வு செய்யவும் தொடங்கினார்கள். அவர்கள் விளங்கிக் கொள்ள முடியாதவற்றையெல்லாம் கடவுள் என்றும் கண்காணாத சக்தியை பொறுப்பாக்கியிருக்க வேண்டும். மனிதர்கள் ஒருவருக்கொருவர் தொடர்பு கொள்ளும் ஆற்றலை கற்ற பிறகுதான் மத செயல்பாடுகள் தொடங்கி இருக்க வேண்டும் மனித இன ஆய்வாளர்கள் நம்புகிறார்கள். பேச்சின் உதவியுடன் மனிதர்கள் தமது மகிழ்ச்சி, துயரங்கள், மர்மங்கள், கனவுகள் மற்றும் பிற விஷயங்களை பகிர்ந்து கொள்ள முடிந்தது. பல இடங்களில் பேசும் மனிதர்களால் ஆன்மா என்ற கோட்பாட்டை கண்டுபிடித்தனர். அது ஒரு உடலுக்கு உயிர் கொடுக்கும், மரணத்தை வெல்லக்கூடியது என்று நம்பினார்கள். ஆன்மாதான் முதலில் உருவாக்கப்பட்ட மனித சக்திக்கு அப்பாற்பட்ட சக்தி. அந்த அறிவை பெற்ற பிறகு மனிதர்கள் இறந்தவர்களை புதைக்கத் தொடங்கினார்கள். விரிவான முறையில் அடக்கம் செய்வதுதான் மனித இனத்தின் முதல் மத செயல்பாடு என பெரும்பாலான மனித இனத்த ஆராய்ச்சியாளர்கள் உறுதியாக கூறுகிறார்கள். இத்தகைய சமூக சடங்குகள் தான் ஆதி முதல் மதம், மக்கள் சந்தித்த நோய்கள்,
பேரழிவுகள், மரணங்கள் போன்றவை விலக்கிக் கொள்ள முடியாத நிகழ்வுகளுடன் போராட அவர்கள் இவற்றை நடைமுறைப்படுத்தினார். ஏதோ ஒரு காலத்தில் எப்போதோ இது நடந்தது என்பது நமக்கு துல்லியமாக தெரியாது. உலகின் பல்வேறு துயரப் பகுதிகளில் இருந்து மக்கள் ஒரு உள்ளுணர்வை பெற்றனர். தாம் கட்டுப்படுத்த முடியாத ஏதோ ஒரு சக்தியை சந்திக்க நேரிடும் போதுமெல்லாம் அவர்கள் அதை வழிபடத் துவங்கினார். வழிபடுவதற்கு உலகமெங்கும் பூசாரிகள் ஏறத்தாழ ஒரே முறைப்படி வடிவமைத்தனர். கைகளை இணைத்து தொழுதல், தலைகுனிந்து வணங்குதல், முட்டி போட்டு வணங்குதல், பூக்களால் அர்ச்சிப்பது, பிரார்த்தனைகள், பலிகள் போன்றவை மெதுவாக இந்த சக்திகளுக்கு தெய்வங்கள் என பெயரிடப்பட்டன. உதாரணமாக கிமு 30,000 ஆண்டுகளுக்கும் கிமு 40,000 ஆண்டுகளுக்கும் இடையில் அந்த காலத்தில் வசித்த மனிதர்களுக்கு அதிதீவிர குளிரிலிருந்து போதுமான பாதுகாப்பு இல்லை. அவர்கள் சூரிய வெளிச்சத்தின் கருணையில் இருந்தனர். அது தொடர்ச்சியற்றும் அவர்களது கட்டுப்பாட்டை மீறியும் இருந்தது. இந்த சூழ்நிலையில் மக்கள் சூரிய வழிபாட்டை தொடங்கினார்கள். இதுதான் விளைவாக இங்கே இருக்க முடியும். அவர்களது தலைவர்கள் அல்லது பூசாரிகள் வானில் நடக்கும் மாற்றங்கள் அனைத்தையும் பின்னால் ஒரு புனிதமான வான் கடவுளை கற்பனை செய்தனர். மெதுவாக அவர்கள் வானை ஒரு கடவுளாக வழிபடத் தொடங்கினர். இந்துக்கள், பௌத்தர்கள், யூதர்கள், கிறிஸ்துவர்கள், முஸ்லிம்கள் ஆகியோர் அவர்களது மதம் நடைமுறைக்கு வருவதற்கு முன்னரே சூரியனையும் வானையும் வழிபடுவதற்கு போதுமான வரலாற்று சான்றுகள் உள்ளன. பேசுதல் மற்றும் நமது எண்ணங்களை பகிர்ந்து கொள்ளும் திறன் ஆகியவற்றை வளர்ந்த காலகட்டத்தில் நெருப்பு குண்டம், தையல் ஊசி, தோல் காலணி, கற்கருவிகள் போன்ற பல உபயோகமான பொருட்களை கண்டுபிடிக்க உதவியது. இவற்றின் உதவியுடன் அவர்கள் எளிதான, ஆரோக்கியமான, பாதுகாப்பான வாழ்க்கையை நடத்தத் தொடங்கினர். அதன் விளைவாக மக்கள் தொகை அதிகரிக்கத் தொடங்கியது. சுமார் 10,000 ஆண்டுகளுக்கு முன்பு அவர்கள் உணவு நெருக்கடியை சந்திக்கும் அளவிற்கு அது பெருகியது. இத்தகைய தேவைகள்தான் கண்டுபிடிப்பிற்கு புது வழிவகுத்தது. மனித குலத்தின் குழுக்கள் பயிரிடும் நுட்பத்தை கண்டுபிடித்தது. விவசாயத்தை தொடங்கினார்கள். இது இவர்கள் விவசாய நிலங்களுக்கு அருகேயே குடியமருமாறு தேவையை உருவாக்கியது. வீடுகளுக்கும் கிராமங்களுக்கும் நகர்களுக்கும் நாகரிகங்களுக்கும் இது முன்னோடி. மெதுவாக விவசாயிகள் வறட்சி, வெள்ளம் போன்றவற்றால் உருவாக்கப்பட்ட அழிவை சந்தித்தனர். நல்ல பயிர் விளைச்சல் பெற உலகின் பல்வேறு பகுதிகளில் இருந்து பூசாரிகள் ஏதோ ஒரு பெண் கடவுளை வழிபடுமாறு ஆலோசனை கூறினார். இவ்வாறு மனித இனத்தின் புது சவால்களை சந்தித்த போதெல்லாம் பூசாரிகள் மேலும் ஒரு உபயோகமான தெய்வங்களை கண்டுபிடித்து பழைய தெய்வங்களை கண்காணாமல் அழித்து விட்டனர். சுமார் 3000 ஆண்டுகளுக்கு முன்பு பயிரிடுதல் ஆண்டு முழுவதும் போதுமான உணவை வழங்கியது. நெருப்பு குண்டங்களுடன் கூடிய நிரந்தர வீடுகள் அவர்களை மோசமான காலநிலையிலிருந்து காட்டு விலங்குகளிடமிருந்தும் பாதுகாத்தன. மக்கள் தொகை பெருக்கமானது வறுமை, அசம்பாவிதம், அநீதி, குற்றம், சுரண்டல் போன்ற சமூக தீமைகளும் உருவாகியது. இதன் விளைவாக பெரும்பான்மையான மக்கள் நகரத்துடன் ஒப்பிடக்கூடிய மிக துன்பகரமான வாழ்வையே நடத்தினார்கள். உதாரணமாக 2500 ஆண்டுகளுக்கு முன்பு நகர்ப்புற மக்கள் தொகையில் சரிபாதிக்கு மேல் அடிமைகளாகவே இருந்தனர். இந்த சமயத்தில் பல இறை தூதர்கள் என்று கூறப்படும் மோசஸ், புத்தர், இயேசு போன்றவர்கள் மனிதர்களின் துன்பத்திற்கு காரணமானதையும் மருந்தையும் கண்டறிந்தனர். உதாரணமாக மக்களை அவர்களது துன்பத்தில் இருந்து பாதுகாக்க 10 கட்டளைகளை, பலிகள், வழிபாடுகள் நடத்துமாறு மோசஸ் அவர்கள் ஆலோசனை கூறினார். புத்தர் தான் முதலில் முந்தைய பிறப்புகளின் மனிதன் செய்த பாவங்கள் ஏற்பட்ட கர்ம வினைகளுக்கு கிடைத்த தண்டனை தான் மனித துன்பங்களுக்கு காரணம் என்று கூறினார். மக்களை துன்பத்திலிருந்து பாதுகாக்கவும் அவர் சில நெறிமுறைகளையும் வகுத்துள்ளார். பேய்கள் பிடித்திருப்பதால் மக்கள் நோயால் துன்புறுவதாக இயேசு கூறினார். இந்த ஆசிரியர்கள் எல்லாம் அவர்களது மரணத்திற்கு பின் தெய்வங்களாக்கப்பட்டார் என்பதே நிதர்சன உண்மை. பின்வந்த பூசாரிகள் பலரும் இந்த இறை தூதர்கள் பிரச்சாரம் செய்த வழிபாடுகள், சடங்குகள், புராணங்கள், உருவாக்கங்கள், நெறிகள் ஆகியவற்றுக்கு பொருள் கூறினர்.
வேதங்கள், வேதகாமம் அதாவது பைபிள், புத்த சரித்திரம், அவஸ்தா போன்றவை இத்தகைய எழுத்துக்களின் தொகுப்பே இது. துன்பங்களிலிருந்து விடுபட இந்த புத்தகங்கள் வழிபாடுகள், பலிகள், தந்திரம் அல்லது நெருக்கடிகளை கடைபிடிக்குமாறு கூறினார்கள் அல்லது நெறிகளை கடைபிடிக்குமாறு கூறினார்கள். இவர்கள் கூறியதை பின்பற்றுவதை தவிர மக்களுக்கு வேற வழி இல்லை. இந்த புனித புத்தகங்கள் தான் இன்றைய மதங்களை வடிவமைத்து உருவாக்கின என்பது உண்மை. எழுதும் கலையை கண்டுபிடித்து மனித இனத்தின் முன்னேற்றத்திற்கு பெரும் பாய்ச்சலாக இருந்தது. முன்னேற்றமாக, அதே சமயம் அது எதிர்பாராத விளைவை உண்டாக்கியது. எழுதப்பட்ட ஒவ்வொரு புத்தகத்தையும் மக்கள் உண்மை வரலாற்றின் பதிவாகவே கருதத் தொடங்கினார்கள். உதாரணமாக, மக்கள் இம்மாதிரியான புராண கதைகளையும் உருவாக்கங்களையும் வரலாறாக கருதினார். இதுதான் இன்றைய அணி திரட்டப்பட்ட மதங்களின் அடிப்படையாக அமைந்தது. ஆனால் இவை இறுதியில் நேர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தின. இவ்வாறாக பூசாரிகளும் அவர்களது புத்தகங்களும் உலகின் முன்னேற்றத்தை மிக நீண்ட காலம் தாமதித்து விட்டனர். எனினும் அவர்களால் அதை நிரந்தரமாக தடை செய்ய முடியவில்லை. இறுதியில் அறிவியல் தனது வழியை கண்டுபிடித்து கொண்டது. புனித புத்தகங்களின் மூலம் பெற்ற அறிவை தூக்கி எறிந்த பிறகுதான் அறிவியல் தொழில்நுட்பமும் வளர முடிந்தது. மெதுவாக கடந்த நூற்றாண்டுகளில் விஞ்ஞானிகளின் உலகின் பெரும் பகுதியை சுவாரஸ்யமாக மாற்றிவிட்டனர். இந்த புரட்சியின் விளைவுகள் யாரிடமிருந்தும் மறைக்கப்படவில்லை. இன்று மக்கள் தொகையில் பெரும் பகுதியினர் போதுமான உணவு, தண்ணீர், இருப்பிடம், உடை, தகவல் தொடர்பு, நீதி, ஆரோக்கியம் ஆகியவற்றை பெற்றுள்ளனர். நூற்றாண்டுகளுக்கு முன்பு உலகின் 1% மக்கள்தான் இத்தகுதியை பெற்றிருந்தனர். அடிமைத்தனம், பெண்களை சுரண்டுதல், பஞ்சம், வறுமை போன்ற பெரும் மனித துன்பங்களை நவீன தொழில்நுட்பம் அகற்றிவிட்டது. மருத்துவ அறிவியல்கள் பெரும்பான்மையான நோய்களுக்கு காரணங்களையும் மருந்தையும் கண்டுபிடித்து விட்டது. இன்று அறிவியல் ஏறத்தாழ மனித வாழ்வின் ஒவ்வொரு அம்சத்தையும் வழிநடத்துகிறது. வியப்பேற்படுத்தும்படியாக மனித இனம் அதன் அறிவியல் முன்னேற்றங்களுக்காக கூட வானில் யாருக்கோ நன்றி தெரிவித்துக் கொண்டிருக்கிறது. கடந்த நூற்றாண்டுகளில் மருத்துவம் மற்றும் பிற அறிவியல்கள் வளர்ச்சி மதத்தின் பங்குகளுக்கு மெதுவாக வரம்பு கட்டிவிட்டது. மத மூட நம்பிக்கைகளின் இருளில் இருந்து வெளியேறி சான்றுகளின் அடிப்படையிலான அறிவியல் பிரகாசமான வெளிச்சத்திற்கு வருமாறு மக்களை ஊக்கப்படுத்தியது. உயிரின் தோற்றம், மனிதவியல், ஒவ்வொரு பெரிய மருந்தின் சுருக்கமான வரலாறு ஆகியவற்றை பள்ளி புத்தகங்களில் கற்பிக்க வேண்டும். மனிதர்கள் ஏன், எப்போது கடவுளை உருவாக்கினார்கள் என்பதை மாணவர்கள் கற்க வேண்டும். இத்தகைய புரிதலுக்கு பிறகு மத தீவிரவாதிகளாக இளைஞர்களை ஊக்குவிப்பது கடினமாக இருக்கும். மனித உணர்வின் இருண்ட மூலையில் ஒரு அகல் விளக்கை ஏற்றுவது போல் இந்த சிறு தொகுப்பின் நோக்கம் இருக்கும் என்று நம்புகிறேன். நன்றி, வணக்கம். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ரெட் டேப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.